ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொத்தவரை பொரியலா? ஐயோ எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி பொரியல் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த பொரியலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் போல் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டை நல்லா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொத்தவரங்காயை நல்லா கழுவிட்டு சின்னதாக பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2-3 தடவை வதக்கி விட்டுட்டு இது கூட உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக இது வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுருங்க. இந்த காய் வெந்துட்டு வரதுக்குள்ளே நாம் இன்னொரு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அந்த மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சமாக தேங்காய், சீரகம், ஒரு 3 வரமிளகா, இது எல்லாத்தையுமே கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ காய் வெந்துருச்சு. காய் வெந்ததுக்கப்புறமா இந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருந்த தேங்காய், சீரகம், பூண்டு, வரமிளகா கலவையை இதில் ஆட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இந்த பொரியல் எப்போவுமே யூஸ்வலாக செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.